ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குயிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் 4 எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்பு தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் பிணைஞ்சிப்போம், ஏன்னா கொஞ்சம் வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அப்புறம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துப்போம். நம்ம வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கான எல்லா பொருளும் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உதிரியாக போட்டு எடுத்துப்போம். ஸோ தட் வெங்காயம் ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், வெங்காயத்தை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இதோட சூடாக டீ வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருந்த ரெசிபி வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.